அவதூறு வழக்கு விசாரணைக்காக சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகிறார் எடப்பாடி பழனிசாமி. தொகுதி மேம்பாட்டு நிதியை தயாநிதி மாறன் பயன்படுத்தவில்லை என விமர்சித்ததால் தொடர்ந்த வழக்கில் ஆஜராகிறார். திருப்பூரில் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிறார்களில் ஒருவர் தற்கொலை முயற்சி. கூர்நோக்கு இல்லத்தில் சோப்பாயில் குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை மற்றும் மதுரையில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை திறந்தவெளி கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது. அனைத்து கட்டுமான நிறுவனங்களுக்கும் தொழிலக பாதுகாப்பு இயக்ககம் உத்தரவு. நான்காம் கட்ட மக்களவை தேர்தலில் இரவு 67.25% வாக்குப்பதிவு. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 78.37% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிட இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கங்கை நதியில் நீராடிய பின்னர் மனு தாக்கல் செய்கிறார். கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் பால் கொள்முதலை அமுல் அதிகரிக்கவில்லை. அப்போது முதல் இப்போது வரை 9000 லிட்டர் பாலைத்தான் அமுல் கொள்முதல் செய்வதாக ஆவின் தரப்பில் விளக்கம். கோலிவுட்டின் நட்சத்திர தம்பதி ஜிவி பிரகாஷ் ஐந்தவி பரஸ்பரம் பிரிந்தனர். மன அமைதிக்காக பிரிவதாக சமூக வலைதளத்தில் பதிவு. ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா குஜராத் இடையேயான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. 11 புள்ளிகளை மட்டுமே பெற்ற குஜராத் தொடரிலிருந்து வெளியேறியது. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல கோணங்கள், பின்னணி விவரங்கள் இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக 4 கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இதில் பாஜகவிற்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது, அந்த எதிர்பார்ப்பில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட கேள்விகளுக்கான பதில்களை அளிப்பதற்காக முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு நேரலையில் இணைவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் வாக்குப்பதிவு சதவீதத்தில் அதை வழங்குவதில் தாமதமும் அதில் மாற்றமும் ஏன் ஏற்படுகிறது என்பது சார்ந்த வழக்கம் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமாருடைய அந்த மரணம் தொடர்பான புதிய தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அதில் எழக்கூடிய கேள்விகள் என்ன என்பது குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே போன்று திருப்பூரில் 2 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன என்பது குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே போன்று தமிழ்நாட்டில் அமுல் நிறுவனம் கால் பதிக்கிறதா என்ற கேள்வி எழுப்பப்படக்கூடிய நிலையில் அதற்கான மறுப்பை ஆவின் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதன் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்போது திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோடு பேசலாம். வணக்கம் மேம். இப்ப 4 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. பாஜக தங்களுடைய வெற்றி அல்லது இலக்கு அப்படின்னு வச்சிருக்க விஷயங்கள்ல இருந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கா? முதலில் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 4வது கட்ட தேர்தலை நாம் இன்று நிறைவு செய்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா 4வது கட்ட தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு மிகுந்த பலத்தை கொடுத்திருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் நேற்றைய தினம் 96 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இந்த 96 இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் இதற்கு முன்னால் இருந்ததை விட பலம் பொருந்திய கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி வரும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நான் தெலுங்கானால ஒரு 15 நாட்கள் களத்தில் இருந்தேன். அங்க 17 தொகுதியில் ஏற்கனவே எங்களுக்கு 4 தொகுதிகள் தான் இருந்தது. அதுல ஏறக்குறைய அந்த இரட்டிப்பு 3 மடங்காக ஆக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. இரட்டிப்பாக என்றால் 8, 3 மடங்காக 12 இடங்கள் கூட வருவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஆந்திராவில் நீங்க பாத்தீங்கன்னா முதல் சந்திரபாபு கூட்டணி அமைத்து போட்டி போடுகிறோம். அதுல 25 இடங்களில் ஏறக்குறைய 22, 23 இடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக நீங்க பாத்தீங்கன்னா நேற்று நடந்த 95, 96 இடங்களில் 75 இடங்கள் ஏறக்குறைய பாஜக கூட்டணிக்கு வருகின்ற ஒரு வாய்ப்பு, ஒரு டிஸ்டிங்ஷன் எப்படி ஒரு மாணவர் வாங்குவாரோ அந்த அளவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால என்ன கேட்ட அந்த 4 பேஸ்லயே என்டிஏ
அறுதி பெரும்பான்மையை தாண்டி விட்டது. எனவே வர்றதெல்லாம் போனஸ் தான். அதான் என்னோட கணிப்பு. இல்ல, ஆனா நீங்க சொன்ன குறிப்பிட்ட அந்த மாநிலங்கள்ல, தெலுங்கானாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், ஒடிசாவாக இருக்கட்டும், கடந்த காலங்கள்ல பாஜக அந்த அளவிற்கு பலமாக இல்லாத ஒரு சூழல் இருந்தது. இப்பவும் அப்படியான ஒரு முடிவுகளை தான் எதிர்பார்க்கலாம் போன்ற கருத்துக்களும் எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இல்ல, எதிர்க்கட்சிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் தெலுங்கானால களத்துல இருந்துட்டு நான் சொல்றேன். தெலுங்கானால களத்துல இருக்கும்போது நாங்க ஏற்கனவே கிடைத்த இடங்கள் 4. ஆனா இப்பொழுது ஏறக்குறைய 10 இருந்து 12 இடங்கள் ரொம்ப கிடைக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். 2 இலக்கு இடங்கள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்க ஆந்திரால போன முறை இருந்த கூட்டணியை விட இந்த முறை கூட்டணி பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் அதே சூழ்நிலை தான். அங்கே இருக்கிற ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பு இருக்கிறது. ஆக இது எல்லாத்தையும் பார்க்கும் எல்லா இடங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா பீகார்ல கூட்டணி சரியாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. மகாராஷ்டிரால இதுக்கு முன்னால இருந்த பலத்தோட கூட்டணி பலம் அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆக நீங்க அப்படி பார்க்கும்போது ஏறக்குறைய எல்லா இடங்களும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல தென்னிந்தியாவிலேயே நாங்கள் இதற்கு முன்னால் இருந்ததை விட அதிகமாக இடங்களை பெறும் பொழுது ஏற்கனவே பலம் பொருந்திய இடங்களில் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் ஆட்சியில் எல்லோரும் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். நேற்று உத்தரப்பிரதேசத்தில் வந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் 80ல எதுவுமே குறையாது ஏறக்குறைய. ஏன்னா அகிலேஷ் யாதவ் நேரடியாக இண்டி கூட்டணியில இல்ல, மம்தா பானர்ஜி நேரடியாக இண்டி கூட்டணியில இல்ல. மேற்கு வங்கத்தில் எங்களோட எண்ணிக்கை அதிகரிப்போம். ஆக மேற்கு வங்கத்தில் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், ஒரிசால எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், மகாராஷ்டிரால எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், தமிழ்நாட்டிலையும் இருக்கிறத விட எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், ஆந்திரால எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், கர்நாடகால பெரிய இழப்பு ஒன்றும் இல்லை. ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 பேஸ்லயே என்டிஏ ஏறக்குறைய அறுதி பெரும்பான்மை எவ்வளவு வேணுமோ அதை தாண்டிட்டாங்க அப்படின்றதான் எங்களோட கணிப்பு. இது உறுதியான கணிப்பு. அதனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்னோட இலக்கு 2025 இல்ல, என்னோட இலக்கு 2047 என் நாடு எப்படி இருக்கணுமோ அதை பற்றி நாங்க சிந்திக்க விட்டோம் என்பதுதான் தன்னம்பிக்கை. அதைத்தான் மிக உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். எதிர்பார்த்ததை விட கூடுதலான இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிந்த பிறகும் பிரதமருடைய பேச்சுல ஒரு நம்பிக்கை இழப்பை பார்க்க முடியுது அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு. எந்த அடிப்படையில இந்த கருத்தை அவர் சொல்றாரு? எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு அவருக்கே தெரியாது. ஏனென்றால் ஒவ்வொரு பேஸ்லயும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையை நாம சந்திக்கிறோம். ஆக நம்பிக்கையின்மைன்னு எப்படி அவர் சொல்ல முடியும்? ஆக தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை அதிகமா இருக்கோ அதைத்தான் பேச முடியும். ஆக இப்பொழுது தேர்தல்கள் நடந்து கொண்ட இடங்களில் என்னென்ன இடஒதுக்கீடுனால மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள், ஆக இடஒதுக்கீடை எடுத்து விடுவோமோ என்று அச்சப்படும் அளவிற்கு காங்கிரஸ் பேசுவதால் நாங்கள் அப்படி அல்ல, நாங்கள் தான் இடஒதுக்கீடுக்கு முதலில் மண்டல் கமிஷன் அமைத்ததிலிருந்து காரணமாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆக அதை இன்னும் வலிமையாக பேச வேண்டிய சூழ்நிலை வருகிறது பிரதமருக்கு. அவ்வளவுதான். ஏனென்றால் அந்தந்த மாநிலத்திற்கு ஒரு மாநிலத்தின் பிரச்சனை இன்னொரு மாநிலத்தில் பேச முடியாது. ஆக பரந்துபட்ட இந்த பாரத தேசத்துல ஒரு மாநிலத்தில் இப்ப நீங்க தமிழ்நாட்டுல வட இந்தியால பேசுறத தமிழ்நாட்டுல நீங்க கணிக்கவே முடியாதுங்க. தமிழ்நாட்டுல விவாதம் நடத்துவதை பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே சந்திக்கும் பிரச்சனைகளை தமிழ்நாடு சந்திப்பது இல்லை. ஆக பிரதமர் இப்படி பேசுகிறார், தமிழ்நாடு பிரச்சனைக்கு நீங்க இங்க விவாதமே செய்யக்கூடாது என்ன கேட்டா. ஏன்னா அங்க உள்ள பிரச்சனை அவர் இப்ப தெலுங்கானால உள்ள முற்றிலுமாக பிரச்சனை தமிழ்நாட்டுல கிடையாது. இது பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இல்ல. ஆக தெலுங்கானால பேசுறத வச்சு தமிழ்நாட்டுல விவாதம் செய்தீங்கன்னா அது முற்றிலும் தேவையற்றது, பலனற்றது. என்னன்னா தெலுங்கானால உள்ள பிரச்சனையை நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதைத்தான் இங்கே உள்ளவர்கள், நாம யாரை கேட்கிறோம், இங்கே உள்ளவர்களின் விவாதங்களை கேட்டுக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மல்லிகார்ஜுன கார்கே ஏற்கனவே அப்படிதான் பேசுவார். ஏன்னா அவங்க எதிர்கட்சி, ஒரு 200 இடங்களில் கூட போட்டி போடாத ஒரு கட்சி, அதோட பிரதமர்னு அவங்களே அறிவித்துக் கொள்கிறார்கள். மற்ற கூட்டணி கட்சிகள் ஒத்துக்கொள்கிறார்களா? இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. அவர்களின் அவநம்பிக்கை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான்.